ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம இம்ப்ராம்ப்டுவா இந்த லைவ் செஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இந்த லைவ் செஷனோட எய்ம் என்ன, பர்பஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ரீ லைவ் செஷன் உங்களுக்கு டைட்டிலை பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ 7 days ஹூனோபோனோ ஹீலிங் லைவ் செஷன். ஸோ ஹூனோபோனோ ஹீலிங் த்ரூ லைவ் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் இன்னைக்கிலேருந்து நம்ம மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் இருக்கக்கூடிய இந்த செஷன் வந்து இன்ட்ரோ செஷனாக இருக்க போகுது. ஸோ வெல்கம் லக்ஷ்மி, வெல்கம் விசா ஃபார் திஸ் ஃப்ரீ ஹூனோபோனோ லைவ் ஹீலிங் செஷன். ஸோ இங்கே புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு, என்னை பற்றி அதிக அறிமுகம் இல்லாதவங்களுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் யார், என்ன பண்ணுறேன், எதுக்காக வேண்டி இந்த ஃப்ரீ லைவ் ஹூனோபோனோ ஹீலிங் செஷன் நான் நடத்துகிறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு நான் முதல்ல என்னைய இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். ஐ ஆம் வசந்தா விவேக், midlife transformation coach for women from Chennai. Basically, I was an engineering college professor for 17 years and then I turned into a blogger and now I am a certified mindful life coach, Ho'oponopono certified Ho'oponopono healer, EFT practitioner and Reiki level 1 healer. So இதெல்லாம் என்னோட என்ன சொல்ல ஐடென்டிஃபிகேஷன் ரோலுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். நான் வசந்தா விவேக், சென்னையிலேருந்து தி மிட்லைஃப் உமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சாக இருக்கிறேன். ஆக்சுவலி நான் ஒரு ப்ரொஃபஸராக என்ஜினியரிங் காலேஜில் 17 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளாகராக இருக்கிறேன். அண்ட் தென் நான் மைண்ட்ஃபுல் லைஃப் கோச்சாக மாறினேன். லைஃப் கோச் பேஸ்ட் ஆன் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன். அதுக்கு அடுத்து சர்டிஃபைடு ஹூனோபோனோ ஹீலர் அண்ட் இஎஃப்டி ஹீலராக ஆகியிருக்கேன். இப்போ நான் ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்கேன், சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள், சாக் கம்யூனிட்டி, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன். அதில் நான் அவங்களுக்கு நிறையா கோச்சிங் செஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். மெம்பர்ஷிப் லெவலில் பிரான்ஸு, சில்வர், கோல்டு மெம்பர்ஷிப் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வீக்லி செஷன்ஸ், கோச்சிங் செஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அது போக ஹீலிங் செஷன்ஸும் இந்த மாதிரி நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ சாட்டர்டே நாங்கள் ஆல்ரெடி ஜூமில் ஒரு 2 மாதங்களாக, ஜான்வரியிலேருந்து 2 மாதங்களாக நாங்கள் வந்து ஃப்ரீ ஹூனோபோனோ ஹீலிங் செஷன் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு அதை நான் லைவ்ல இன்ஸ்டாகிராமில் லைவ்ல பண்ணலாம் அப்படின்னு ஐ ஹாவ் செலக்டட் திஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் திஸ் ஃப்ரீ ஹூனோபோனோ ஹீலிங் செஷன். அண்ட் ஒய் ஐ ஆம் டூயிங் திஸ், ஏன் நான் இதை பண்ணுறேன், எதுக்காக வேண்டி இந்த ஃப்ரீ செஷன்ஸ் பண்ணுறேன், அண்ட் அந்த ஹூனோபோனோ ஹீலிங்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அந்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு முதல்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆர் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் டு நோ அபவுட் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹூனோபோனோ ஹீலிங் ஹீலிங் practices, that too through my real life experience? Would you be interested? ஸோ என்னோட வாழ்க்கையில் எப்படி ஹூனோபோனோ வந்தது, அது என் வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு, அண்ட் அந்த ஹூனோபோனோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் இன்டர்னலாகவும் அண்டு எப்படி சொல்ல நிறைய விதத்தில் நான் எப்படி மாறி இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொன்னேன்னா உங்களுக்கும் அதில் ஒரு ஆர்வம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், ஹூனோபோனோ ஏன் வேலை செய்யுது அப்படிங்கிறது. ஆர் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் டு நோ மை ஸ்டோரி? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹூனோபோனோ என்னோட வாழ்க்கைக்குள்ள ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது இப்போ 2025 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2023 என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தது. ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஸ்ரீவித்யா அப்படிங்கிற ஒருத்தங்க, அவங்க தான் வந்து அவங்க மேனிஃபெஸ்டேஷன் கோச்சாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஃப்ரீ செஷன் வந்து 21 days மார்னிங் செஷன் ஒன்று கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த ஹூனோபோனோவை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நான் இதோட பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஹூனோபோனோ அப்படின்னு சொல்லி நான் பேர் தான் கேள்விப்பட்டிருக்கிறேனே ஒழிய அதை பற்றி எனக்கு அவ்வளவா எந்த விஷயங்களும் தெரியாது.
அவங்க என் ஃப்ரெண்ட் ஸ்ரீவித்யா அந்த மார்னிங் செஷன் ஒன்று கொடுத்தாங்க 21 days. அதில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மார்னிங் 5:30க்கு அந்த செஷன் இருந்தது. 5:30க்கு நான் அந்த செஷன் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கியூரியாசிட்டி. நான் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு கியூரியாசிட்டியில் தான் நான் அந்த செஷன் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். நாட் ஆஃப் தட் லாங்கிங்னஸோ இல்லை ஒரு பெரிய இதோ இல்லை, எனக்கு ஒரு ஆர்வம் என்னதான் அதில் சொல்லி தர்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 5:30க்கு மார்னிங் வச்சிருக்கிறாங்களே செஷனு. ஸோ அதில் என்ன அது 20 நிமிஷம் தான் அவங்களோட செஷன் இருக்கும். அதனால அது என்ன மாதிரி சொல்லி தர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வத்தில் தான் நான் அதில் ஜாயின் பண்ணேன். அப்பவும் நான் என் மனசில் என்ன நினச்சேன் அப்படின்னா 21 நாட்கள் அவங்க கொடுக்கும்போது மேபி எனக்கு ஒரு வாரம் இல்லை 10 நாள் நம்ம அட்டன் பண்ணுவோம், அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன சொல்லி தர்றாங்கன்னு சொல்லிட்டு. மேபி அதுக்கப்புறம் வேணும்னா அட்டன் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம அட்டன் பண்ணாமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வேவரிங் மைண்ட் செட்டில் தான் நான் வந்து ஆக்சுவலாக ஜாயின் பண்ணேன். டு பி ஹானஸ்ட் அதுதான் உண்மை. ஆனால் அந்த செஷன் நான் மார்னிங் அட்டன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க அந்த ஹோனோபோனோ டெக்னிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை எப்படி சேன் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் வேற வேற ஆஸ்பெக்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அந்த ஹீலிங் செஷன் முடியும் போதும் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். சம்திங் இஸ் ஷிஃப்டிங் இன் மை செல்ஃப், இன் மை என்விரான்மெண்ட் அண்ட் இன் மை ரிலேஷன்ஷிப், எவ்ரிதிங். ஸோ அது வந்து எனக்குள்ள நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் எப்படி ஒரு 10 நாள் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேண்டானா விட்டுறலான்னு நினச்சனோ அது என்னால் பண்ண முடியல. 21 நாட்களும் நான் பர்ஃபெக்டாக அந்த ஹீலிங் செஷனை நான் வந்து அட்டன் பண்ணேன். அப்போதான் என்னோட வாழ்க்கைக்குள்ள ஹோனோபோனோ முதல்ல வந்துச்சு. ஸோ அப்போ நானாவே அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டதை பேசிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோனோபோனோ நான் நெட்டில் எல்லாம் தேடி பார்த்து மற்ற ஆர்டிகிள்ஸ் அதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் நெட்டில் வர யூடியூப் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து நான் வந்து எனக்கு நானே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து வந்து எனக்கு ஒரு சான்ஸ் வந்து நான் இதை வந்து சர்டிஃபைடாக படிக்கணும் அப்படின்னு நான் விரும்பினேன். ஏன்னா எனக்கு நிறைய என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தது. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்பினனால அதை வந்து ப்ரொஃபஷனலாக நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. போன செப்டம்பரில் நான் மிதேஷ் கத்ரி அண்ட் இந்து கத்ரி அப்படிங்கிற கோச், மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச், அவங்க கிட்ட ஹோனோபோனோ ஹீலிங் சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ September 23 I am officially being a certified ஹோனோபோனோ அண்ட் EFT healer. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து நான் அஃபிஷியலாக ஒரு ஹோனோபோனோ அண்ட் EFT ஹீலராக ஆனேன். அப்புறம் தினம் நான் வந்து ஹோனோபோனோ தவறாமல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியும் கூட அப்படித்தான். ஸோ இந்த ஹோனோபோனோ என் வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு எதுல எல்லாம் எனக்கு வந்து மாற்றங்கள் வந்தது, எதுல எல்லாம் எனக்கு வந்து என்ன சொல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷிஃப்ட்டு அதெல்லாம் எனக்கு நடக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் நான் சொல்லுவேன். முதல்ல என் மனநிலை மாறிச்சு. எப்பவும் வந்து ஒரு கம்ப்ளைனிங் மோடில் இருப்பேன். எப்பவும் வந்து சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம எவ்வளவே முயற்சி பண்ணினாலும், எவ்வளவே சாமி கும்பிட்டாலும், எவ்வளவே நம்ம நிறைய பேருக்கு நன்மைகள் செஞ்சாலும் ஒரு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகாது. ஒத்துக்கிறீங்களா? ஸோ நிறைய நேரங்களில் நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். இவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம், இவ்வளவு நம்ம எல்லாமே செய்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கை நினச்ச மாதிரி போகிறது இல்லையே. அதே மாதிரி நானும் நிறையா நேரங்களில் நினச்சிருக்கேன். அப்படி நினைக்கும் போதெல்லாம் என் மனசில் என்ன தோணும் அப்படின்னா, எல்லாம் நமக்கு நடக்க மாட்டேங்குது, மற்றவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி அந்த மாதிரி ஒரு மனநிலை எனக்கு இருந்திருக்கு, கம்ப்ளைனிங் மனநிலை. ஸோ அந்த இது எனக்குள்ள ஹோனோபோனோ நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தப்போ முதல் மாற்றம் வந்து எனக்குள்ள மாற்றம் வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்த வாழ்க்கையில் எனக்கு நடக்கிற ஒரு விஷயங்களும் அது நல்லதோ கெட்டதோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நான் தான் காரணம், மற்ற யாருமே காரணம் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு உணர ஆரம்பித்தேன்.
ஸோ என்னைக்கு நான் வந்து என்னோட வாழ்க்கை முழுசாக என்னோட எண்ணங்கள், என்னோட ஆக்ஷன்ஸு, என்னோட எமோஷன்ஸு, என்னோட ஃபீலிங்ஸ் தான் என் வாழ்க்கையை உருவாக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்த உடனே என் மனநிலையில் முதல்ல மாற்றம் வந்தது. நான் அடுத்தவங்களை பற்றி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டேன். என்ன நானே நிறைய விதத்தில் நான் சரி பண்ணிக்கிறதுக்கும் என்னையே, அதாவது நம்ம டெய்லி வெளியில் குளிக்கிறோம், வி ஆர் டேக்கிங் பாத் இன் அவுட் சைடு, நம்மளை வெளிப்புறமாக சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி தினமும் குளிக்கிறோம். ஆனால் நம்ம உள்ளுக்குள்ள நம்மளை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு, இன்னராக நம்மளை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா அப்படின்னா நிறைய சந்தர்ப்பங்களில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஹூனோபோனோ ப்ராக்டிஸ் பண்ணது ஆரம்பித்த உடனே அது எனக்கு ஒரு இன்டர்னல் பாத் மாதிரி இருந்தது. தினமும் நான் அதை சொல்ல 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 உள்ளுக்குள்ள என்னைய வந்து கிளீன் பண்ணிச்சு. உள்ளுக்குள்ள எனக்கு இருக்கிற எல்லா பிளாக்ஸையும் வந்து அது கிளியர் பண்ணிச்சு. ஸோ அதனால எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாற்றம் எனக்கு அதில் தான் வந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மாற்றம் வந்தது என்னோட ஹெல்த்தில். எனக்கு ஒரு சில அசௌகரியங்கள் இருந்தது. டயபெட்டிக் பேஷண்ட்டு நான். இப்போ அதுவும் 50 கிராஸ் ஆன பிறகு ஐ ஆம் பீங் டயக்னைஸ்ட் வித் டயபெட்டிஸ். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து கண்ணில் ஹை மயோபியா. So I am surviving with contact lens and I have so many complexities in my eyesight. என்னோட ஐசைட்டில் நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னோட லெஃப்ட் ஐயில் ரெட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி கம்ப்ளீட்டாக நான் விஷனை இழந்து, அதுக்கப்புறம் ரெட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் சர்ஜரி முடிஞ்சு இப்போ எனக்கு லெஃப்ட் ஐயில் ஒரு 20% விஷன் இருக்குது. ரைட் ஐலையும் எனக்கு அட் தி மோஸ்ட் ஒரு 50% விஷன் இருக்குது. அதில் தான் நான் சமாளிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால எனக்கு ஐசைட்டில் நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடி முன்னாடி வந்து, எனக்கு கான்டாக்ட் லென்ஸு கண்டினியூவஸாக யூஸ் பண்ணுறதுனால மாசத்துல 2 நாள் எப்படியாவது ஐ இன்ஃபெக்ஷன் எனக்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த ஐ இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு என்னால் கான்டாக்ட் லென்ஸு போட முடியாது. ஸோ அந்த கான்டாக்ட் லென்ஸு போட முடியாதுன்னா என்னால் வந்து நார்மலாக ஆப்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஹை மயோபியா பேஷண்ட் அப்படின்னா கான்டாக்ட் லென்ஸு ஸ்பெக்ஸு இல்லாமல் என்னால் நார்மல் வாழ்க்கையே செய்ய முடியாது. என் வீட்டை தவிர வேற இடங்களுக்கு போனால் நான் வந்து ரொம்ப திணறுவேன். ஏன்னா எனக்கு பார்வை அவ்வளோ குறைபாடு இருக்கிறதுனால. ஸோ மாசத்துல 2 நாட்கள் கட்டாயமாக எனக்கு வந்து ஐ இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாரும் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டப்போ என்ன தான் சொன்னாங்க, நீங்கள் கிரானிக் கான்டாக்ட் லென்ஸ் யூஸர், ஸோ அதனால உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்துட்டே இருக்கு, அதனால யூ காண்ட் அவாய்ட் தட் ஆர் யூ காண்ட் கெட் அவுட் ஆஃப் தட், அது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிதான் டாக்டர்ஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. பட் நான் கடந்த 2 வருடங்கள், கடந்த கிட்டத்தட்ட 3 வருடங்கள் நீங்கள் சொல்லலாம், அதே மாதிரி கான்டாக்ட் லென்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்ன கேட்டால் இப்போ வந்து முன்னாடி வந்து நான் வந்து கான்டாக்ட் லென்ஸு மார்னிங் ஒரு 9 o'clock அப்படி வியர் பண்ணேன்னா நைட் 9 o'clock வரைக்கும் வியர் பண்ணியிருப்பேன். நடுவில் கொஞ்சம் நேரம் ரிமூவ் பண்ணிட்டு ட்ராப்ஸ் விடுவேன், அவ்வளோதான். அட் தி ஸ்ட்ரெச் நான் யூஸ் பண்ணுவேன். 9 to 9 வந்து நான் யூஸ் பண்ணுவேன் கான்டாக்ட் லென்ஸு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கோச்சிங்கு, என்னோட லேர்னிங்கு, இது எல்லா காரணத்தினாலையும் மார்னிங் 9லேருந்து இப்போ கிட்டத்தட்ட 11 வரைக்கும் நான் கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். அது போக முன்னாடி வந்து சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் நான் கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறதை தவிர்ப்பேன். எதுக்காக வேண்டினா என் கண்ணை வந்து கொஞ்சம் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சாட்டர்டே சண்டேயும் எனக்கு என்னைய அப்ஸ்கில் பண்ணுற செஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதர் இந்த மாதிரி ஹீலிங் செஷனு, அதர் செஷன்ஸ் இருக்கிறதுனால என்னால் கான்டாக்ட் லென்ஸ் போடுறத தவிர்க்க முடியலை. ஸோ அப்படி இருந்தும் இப்போ என்னோட கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுற பீரியட் ஜாஸ்தி ஆகிருக்கு. நான் ஸ்க்ரீனை பார்க்குற டைமும் ஜாஸ்தி ஆகிருக்கு. அப்படி இருந்தும் எனக்கு கடந்த 3 வருடங்களாக கண்ணில் எந்த இன்ஃபெக்ஷனும் வரலை. ஸோ அதை நான் வந்து சந்தோஷமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எதனால் அப்படின்னா தட் ஹூனோபோனோ ஹீலிங், நான் கண்ணுக்கு பாதுகாப்பு எடுத்துக்கிறேன், அது வேற விஷயம். நான் ப்ராப்பராக கான்டாக்ட் லென்ஸுக்கு உண்டான
ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன், கண்ணுக்கு உண்டான ட்ராப்ஸ் எல்லாம் நான் கரெக்டாக விடுறேன். அண்ட் என்னோட தூக்கத்தை வந்து நான் எப்படியாவது என்னோட தூக்கம் வந்து 6 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி நான் தூக்கம் அப்படி தவிர்த்தேன் அப்படின்னா வீக்கெண்ட்ஸ்லையாவது இல்லை நடுவுலையாவது நேப் எடுத்துக்க பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் என்னோட ஃபிசிக்கல் சைடில் நான் ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருந்தால் கூட எனக்கு 3 வருடங்களாக இந்த ஐ இன்ஃபெக்ஷன் வரலை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் கண்டினியூவஸ்லி ப்ராக்டிஸிங் ஹூனோபோனோ ஹீலிங். அதுதான் அப்படின்னு காரணம் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ருஜித். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது விஷயம், என்னோட ரிலேஷன்ஷிப்பில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஏன்னா பீயிங் அ ஸ்கார்பியன், நான் நவம்பர் பார்ன். ஸோ நான் ஒரு ஸ்கார்பியன்னோன்னா உங்களுக்கு ஸ்கார்பியன்ஸாக இருந்தீங்கன்னா அதோட நேச்சர் தெரியும். ஸோ எவ்வளோ டாமினண்ட்டாக இருப்பாங்க அண்ட் எவ்வளவு அத்தாரிட்டேட்டிவாக பேசுவாங்க அப்படின்னு. என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஸ்கார்பியன். ஸோ அவரும் நானும் அடுத்தடுத்த நாள் பிறந்திருக்கோம், நவம்பர் 13th அண்ட் நவம்பர் 14th. அப்போ யோசிச்சு பாருங்க, 2 ஸ்கார்பியன் சேர்ந்து ஒரு ஃபேமிலியை நடத்துனா ஹவு இட் வுட் பி அப்படின்னு பாருங்க. இட் வில் பி பாய்சனஸ். ஸோ சிம்பிளாக ஃபன்னியாக சொல்லணும் அப்படின்னா அது அந்த ஃபேமிலி அந்த அந்த கான்வர்சேஷன் எல்லாமே பாய்சனஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருந்தது எங்கள் வாழ்க்கை கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி. எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூமெண்ட்டு, எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் நான் சொன்னது தான் கரெக்டு, நான் சொன்னதை நீங்கள் கேட்கல, நீங்கள் சொன்னதை நான் கேட்கல, ஒய் ஐ ஹாவ் டு டூ திஸ். அந்த மாதிரி இது எல்லாரும் ரிலேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக எல்லா வீடுகள்லையும் இது நடந்துகிட்டே இருக்குது. அப்படி தான் எங்கள் வீட்லேயும் நடந்துட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள், மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன் அதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமே கொஞ்சம் நான் மாற ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நிறைய பக்குவங்கள் வர ஆரம்பிச்சுது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போக ஆரம்பித்த உடனேயே என்னோட வெளியில் உள்ள தேடுதல்கள், வெளியில் உள்ள அவசியங்கள், அத்தியாவசியங்கள் எல்லாமே குறைய ஆரம்பித்த உடனே நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது. இருந்தாலும் என்னோட ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப அழகா ப்ளூம் ஆச்சு அப்படின்னா என்னோட ஹூனோபோனோ ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான். ஸோ எப்பமாவது ஒரு நேரத்தில் என்னோட மனசுல ஆர்கியூமெண்ட் வரணும் அப்படின்னு நினைச்சேன், வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்னோட குரலை லேசாக ரைஸ் பண்ணுவேன். அப்படி ரைஸ் பண்ண உடனேயே ஐ வில் கெட் என்ன சொல்ல, ஒரு இன்ட்யூஷன், ஒரு மைண்ட் தாட் வரும். நோ யூ ஷுட் நாட் டூ திஸ். ஏதோ ஒரு நேரத்தை இஃப் ஹி ஹாஸ் நியூ பெட்டர் ஹி வில் ஆக்ட் பெட்டர். ஸோ இஃப் ஐ நியூ பெட்டர் ஐ வில் ஆக்ட் பெட்டர் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தாட் வந்த உடனே நான் வேற எதுவுமே செய்ய மாட்டேன். நான் என்னோட மனசுல 11 times ஹூனோபோனோ ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ என்ன ஒரு சுச்சுவேஷன்னாலும் ஐ வில் ரிப்பீட் ஹூனோபோனோ சாண்டிங் 11 times இன் மை மைண்ட். ஸோ அது என்னோட ரிலேஷன்ஷிப்பை நல்லாவே மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய என்னோட கோச்சிங் சர்வீஸ்லேயும் சரி, நிறைய விஷயங்கள்லையும் சரி, நிறைய மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுலையும் சரி எனக்கு ஹூனோபோனோ டெக்னிக் நிறையவே பயன்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் நிறையா கோர்சஸில் இன்வெஸ்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் எப்போவுமே வந்து என்ன நினைப்பேன்னா, எந்த ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னோ, மற்றவங்களுக்கு அதன் மூலமாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஐ ஷுட் பி அ குவாலிஃபைடு ஒன் ஃபார் தட் அப்படின்னு அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் ஒரு என்ஜினியர், நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர், அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ப்ரொஃபஸர். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை அவ்வளோ தூரம் நான் படிச்சுட்டு எல்லாம் இருந்துட்டு இப்போ நான் இருக்கிற ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி 2 எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ ஆம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியர் திஸ் சைட் அண்ட் நவ் ஐ ஆம் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன் கோச் அண்ட் ஹூனோபோனோ ஹீலர். எவ்வளோ 2 எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நான் மாறி இருக்கேன், என்னால் முடியும் அப்படின்னா உங்களாலையும் அது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான், மற்றவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் இந்த ஸ்பேஸ்க்குள்ள முதல்ல வந்தேன். ஸோ அதனால இன்ஜினியர் எப்படி ஒரு மெடிடேஷனை சொல்லி தர முடியும், என்ஜினியர் எப்படி ஒரு ஹீலிங்கை சொல்லி தர முடியும் அப்படின்னு
நிறைய பேர் நினைக்கலாம். அண்ட் ஆல்சோ எனக்கு நான் மாற்றத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக வேண்டி மற்றவங்களுக்கு சொல்லி தரணுங்கிறத விட முதல்ல என்னையே நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங் சர்டிஃபிகேஷன் வாங்கினேன். அதுக்கப்புறம் லைஃப் கோச்சிங் சர்டிஃபிகேஷன் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஹூனோபோனோ ஹீலிங் சர்டிஃபிகேஷன், இஎஃப்டி சர்டிஃபிகேஷன் வாங்கினேன். ஸோ எல்லாமே வந்து நான் வேர்ல்டில் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் மென்டர்ஸ், பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் கோச்சஸ் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலிருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து ஐ ஹாவ் நியர்லி ஸ்பெண்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஃபார் லேர்னிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஹீலிங் மோடாலிட்டிஸ், லைஃப் கோச்சிங் டூல்ஸ் அண்ட் அதர் டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ். அதெல்லாம் வந்து நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் ரீச் பண்ண எல்லாராலையும் அவ்வளவு ஆஃபர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு பேசிக்கான வாழ்க்கைக்கு உதவக்கூடிய மாதிரி இந்த ஹீலிங் அண்ட் எவ்ரி திங் லைஃப் கோச்சிங் அதெல்லாம் மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் இந்த மாதிரி ஃப்ரீ ஹீலிங் சர்வீசஸ் அதெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் போக எனக்கு எப்படி அந்த ஹீலிங் உதவிச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஐ ஆம் ஆல்சோ எ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஐ ஆம் ஆல்சோ ஃப்ரம் எ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ரொம்ப பண வசதியோ அவ்வளவோ எதுவோ எங்ககிட்ட அவ்வளவா கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. ஓரளவுக்கு எங்களுக்கும் பணம் வர ஆரம்பிச்சுது. பட் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாத்துலேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் this healing modalities. Every time whenever I attend any mentor session, if I want to upgrade myself, if I want to upskill myself, I will totally surrender. நான் வந்து சரண்டர் ஆயிடுவேன். அன்னைக்கு வந்து அவங்க சேல்ஸ் பிச் எடுக்கும்போது டோட்டலாக எனக்கு அது வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அதை நான் டோட்டலாக சரண்டர் ஆகி இது எனக்கு இந்த விஷயம் என்னோட லைஃப்பில் காட்டுது அப்படின்னா, என்னோட லைஃப்பில் இந்த விஷயம் வந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் மீட் ஃபார் மீ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால டோட்டலாக ஐ வில் சரண்டர் and I will ask the universe to give me the right opportunity to enroll for that. அந்த ஒரு மனநிலையில தான் நான் வந்து அவங்களோட எங்கள் மென்டர்ஸோட செஷன்ஸை நான் அட்டன் பண்ணுவேன். நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ கட்டாயமாக நான் ஹூனோபோனோ அண்ட் லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷன் அதையும் கூட நான் இன்னொரு நாளுக்கு நான் லைவ்ல சொல்லி தர்றேன். ஸோ அது ரெண்டையும் நான் வாழ்க்கையில் ரொம்ப நாட்களை லவ்விங் கைண்ட்னஸாக நான் கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது ரெண்டுத்தையும் நான் எந்த நேரத்துலையும் கைவிட்டதே கிடையாது. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கட்டாயமாக மேஜிக்காக என்னவோ தெரியாது. என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, உனக்கு இதில் ரியலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ நீ அவ்வளவு ஆர்வமாக உட்காந்து இந்த செஷன் அட்டன் பண்ணுறிய, உனக்கு உண்மையாக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஐ வில் பே ஃபார் யூ, நீ அட்டன் பண்ண, நீ எடுத்துக்கோ அந்த கோர்ஸை அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைமாக நான் பூஜா புனியத்திட்ட லைஃப் கோச்சிங் சர்டிஃபிகேஷனுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கிட்ட தான் பண்ணினேன். பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் இன்ஜினியரிங்க்கு கூட 4 வருஷம் அவ்வளோ செலவழித்து படிக்கலை, ஆனால் லைஃப் கோச்சிங்க்கு அவ்வளோ செலவழித்தேன். அண்ட் கண்டினியூவஸாக நான் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் மென்டர்ஸ், பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் கோச்சஸ் கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதெல்லாம் என் மனசுல துளி கூட வந்து சலனமே வரல. இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோமே, இந்த பணம் நமக்கு திருப்பி கிடைக்குமா, இல்லை இதனால பிரயோஜனப்படுமா, நாம் இந்த கோச்சிங்கை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போவோமா, அது எதுவுமே என் மனசில் இல்லை. I love to invest in that. I am happily investing in that. And I want to serve people and serve particularly mid-aged women to have their journey, inner journey-க்கு நான் ஹெல்ப் பண்ணணும். அந்த ஒரே இன்டென்ஷன் தான். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இன்வெஸ்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அதில் மேஜிக்கும் நடக்க ஆரம்பிச்சுது. அதை தான் சொல்ல வரேன். ஸோ இவ்வளவு பண்ணும்போது எனக்குள்ள கிளியரிங் அண்ட் பிளாக்கேஜஸ் எல்லாமே கிளீனிங் நடக்க ஆரம்பித்த போது எஃபர்ட்லெஸ்ஸாக 52 வயசில் இன்னமும் நான் வந்து கோர்சஸை இன்வெஸ்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறேன். நம்ப முடியுதா உங்களால்? அதுவும் நான் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக எங்கள் மென்டர்கிட்ட எல்லாம் நான் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு பேர் எடுத்திருக்கிறேன். ஸோ அப்படி என்னால் இன்வெஸ்ட் பண்ணி படிக்க முடியுது. அது லாஸ்ட்டாக போன வாரம் சனிக்கிழமை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கோச்சுக்கிட்ட எஃபர்ட்லெஸ் அபண்டன்ஸ்னு 1 இயர் ப்ரோக்ராமில் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் எதனால் முடியுது அப்படின்னா ஹூனோபோனோ ஹீலிங். நான் கண்டினியூஸாக ஹூனோபோனோ ஹீலிங் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது எனக்கு எல்லா லெவல்லையும் எனக்குள்ள பர்சனலாகவும் என்னைய ஷிஃப்ட் பண்ணியிருக்கு. ரிலேஷன்ஷிப்பு, ஹெல்த்து, பிஸ்னஸ்ஸு, கெரியர், மணி எல்லாத்துக்கும் எனக்கு அது ஹீலிங்கை கொடுத்துருக்கு. அது போக ஸ்பிரிச்சுவலாக எனக்கு என்ன சொல்ல ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது போக எங்கள் கம்யூனிட்டியில் யாருக்கு என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலும், அதாவது வீட்டில் ஒரு ஆர்ஓ ஒர்க் ஆகலை, ஆர்ஓ லீக் ஆகுது, அந்த ஆர்ஓ சர்வீஸ் உடனே வரல புக் பண்ணியும் அப்படின்னு சொன்னால் கூட என்னோட கம்யூனிட்டியில் சாக் சிஸ்டர்ஸ் வந்து குரூப்பில் போடுவாங்க, இன்னைக்கு ஆர்ஓ எங்களுக்கு ஒர்க் ஆகலை, சர்வீஸ் பர்சன் இன்னும் வரல, சாண்ட் ஹூனோபோனோ ஃபார் அஸ். என்னோட குழந்தைக்கு இன்னைக்கு எக்ஸாம் மண்டே ஆரம்பிக்குது, இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்கு, ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ். உடனே நாங்கள் எல்லாரும் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எந்த ஒரு யோசனையும் கிடையாது, உடனே ஹூனோபோனோ சாண்டிங் ப்ரே பண்ணுவோம், எல்லாத்துக்கும் போடுவோம். அடுத்து லவ்விங் கைண்ட்னஸ் நாங்கள் ப்ரே பண்ணுவோம். ஸோ அவங்க வாழ்க்கையிலையும் ஹெல்த் வைஸாகவும், பர்சனலாகவும், ரிலேஷன்ஷிப் வைஸாகவும், மணி வைஸாகவும், ஹையர் செல்ஃப் கனெக்ஷன் வைஸாகவும் நிறைய பேருக்கு அது பயன்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கே என்னோட கம்யூனிட்டியில் இருக்க சாக் சிஸ்டர்ஸ் அட்டன் பண்ணுறாங்க, விசாலாட்சி, லக்ஷ்மி அவங்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இதை அக்னாலேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வாழ்க்கையிலையும் எவ்வளவு மாற்றங்கள்ல இந்த ஹூனோபோனோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. மற்றவங்களும் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் நான் யாரு, நான் என்ன பண்ணுறேன், எதுக்காக வேண்டி இந்த ஃப்ரீ ஹீலிங் செஷன்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். ஸோ அடுத்து நான் கேட்க விரும்புகிறது, உங்களுக்கு கண்டினியூவஸாக 7 நாட்கள் ஹூனோபோனோ ஹீலிங் ஃப்ரீயாக இன்ஸ்டாகிராம் லைவ்ல ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸுக்கு. இன்னைக்கு நம்ம இன்ட்ரோ செஷன் மாதிரி இதை பார்க்குறோம். நாளைக்கு ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக வேண்டி பண்ணலாம், அதுக்கு அடுத்த நாள் மென்டல் ஹெல்த்துக்கு. இப்படி உங்களுக்கு 6 டைமென்ஷன், உங்கள் வாழ்க்கையில் 6 டைமென்ஷன்ஸில் இந்த ஹூனோபோனோ ஹீலிங் என்னோட சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க, அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ தொடர்ந்து இன்னையிலிருந்து ஒரு 7 நாட்கள், மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் தினமும் இன்ஸ்டாவில் நம்ம லைவ்ல வரப்போகிறோம். நீங்கள் என்னோட சேர்ந்து ஹூனோபோனோ ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அம்சத்துக்கும் ஒரு நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எஸ் லக்ஷ்மி, ஹீல் யுவர் செல்ஃப் இஸ் டு ஹீல் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். எஸ், நம்மளை நாமளே ஹீல் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் ஹீல் பண்ணுறதா ஆகும். சூப்பர் அக்கா, தேங்க்யூ லக்ஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். ஸ்ருஜித், தேங்க்யூ மேம். எஸ், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம அதில் இன்ட்ரோ செஷனு. ஸோ அடுத்த நாட்கள் நம்ம எல்லா விதமான ஹீலிங் எல்லாத்துக்கும் நம்ம ஹீலிங் பண்ணலாம். So having that introduction of myself, who I am and why I am doing this and what I am doing, அதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ இப்போ கொஞ்சம் லிட்டில் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஹூனோபோனோனா என்ன அப்படிங்கிறத. ஹூனோபோனோ இஸ் a kind of a healing practice and it is mainly a self-healing practice. ஸோ self-healing practice அப்படின்னா நாமளே ஹீல் பண்ணுறதுக்கும், நம்ம ஹீல் ஆகும்போது மற்றவங்களுக்கும் ஹீல் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹீலிங் ப்ராக்டிஸ். அது ஹவாய் தீவில் உருவான ஒரு ஹீலிங் ப்ராக்டிஸ். எஸ், தேங்க்யூ. எஸ், யூ கேன் கைண்ட்லி டிஎம் மீ. ஸோ என்கிட்ட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஐ வில் ரீச் அவுட் டு யூ அண்ட் ஐ வில் கிவ் யூ மை ஸ்லாட். எப்போ நீங்கள் பேசலாம் அப்படிங்கிறத ஐ வில் கிவ் யூ. சென்ட் மீ அ டைரக்ட் மெசேஜ் ஆன் இன்ஸ்டாகிராம். ஐ வில் கெட் பேக் டு யூ. தேங்க்யூ சுர்ஜித். ஸோ இது அந்த ஹவாயன் டெக்னிக் தான் வந்து ஹூனோபோனோ டெக்னிக்கு. அதில் இந்த ஹூனோபோனோ டெக்னிக்கை வந்து முன்னாடி ஒரு கம்யூனிட்டி டெக்னிக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி காலத்தில் அவங்க மாதம் கம்யூனிட்டியாக தே வில் கேதர் டுகெதர் அண்ட் தே வில் ஹாவ் எ கம்யூனிட்டி ஹீலிங் செஷன் மாதிரி. அங்கே வந்து ஒரு வயசான பெரியவர், ஒரு பூசாரி மாதிரி இருப்பாங்க.
அவங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு, வாட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் தே ஃபேஸிங் இன் தேர் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க இந்த ஹீலிங் சாண்டிங் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் கூடி இருந்து அந்த ஹீலிங் சாண்டிங்கை பண்ணிட்டு அப்புறம் அவங்க கலைஞ்சு போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சு. இப்படிதான் இந்த ஹோனோபோனோ ஹவாயன் தீவுல உருவாச்சு. அதுக்கப்புறம் சிமோனா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஹீலரா இருந்தாங்க. அவங்க தான் இந்த ஹோனோபோனோ ஹீலிங்கை வந்து ரொம்ப மற்ற நிறைய பேருக்கு எடுத்துட்டு போனாங்க. அவங்க கிட்ட ஒரு டாக்டர், ஒரு சைக்காலஜி டாக்டர், அவர் பேரு ஹியூ லென் அப்படிங்கிறவர், டாக்டர் ஹியூ லென். அவர் வந்து சிமோனா அப்படிங்கிற அந்த சிஸ்டர் கிட்ட ஹோனோபோனோ ஹீலிங்கை கத்துக்கிட்டாரு. அவரு தான் இந்த ஹோனோபோனோ ஹீலிங் டெக்னிக்கை வந்து வேர்ல்டு வைடா பாப்புலர் ஆக்குனது அப்படின்னு பார்த்தா ஹியூலன் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர். அவர் ஒரு ஹவாய் தீவுல ஒரு சிறை இருந்தது, ரொம்ப தூரத்துல ஊரை விட்டு தள்ளி. ஒரு மென்டலி சேலஞ்சு பீப்புளுக்கா வேண்டின ஒரு என்ன சொல்ல, அது ஆக்சுவலா சிறைன்னு தான் சொல்லணும், ஒரு ஜெயில் மாதிரி தான், ஒரு ஹாஸ்பிட்டல். ஜெயில் மாதிரி அப்படின்னா அங்க அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அது ஒரு ஹாஸ்பிட்டல், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹைலி வயலண்டான பேஷண்ட்ஸ். அவங்கெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமானவங்க, பெரிய பெரிய குற்றங்கள் செஞ்சவங்க, கொள்ளை, ரேப்பு, அந்த மாதிரி ரொம்ப தகாத விஷயங்கள் பண்ணினவங்க, மனதளவுல அவங்க ரொம்ப கொடூரமான செயல்கள் செஞ்சவங்க. அவங்கள எல்லாத்தையும் அவங்க மனதளவுலையும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையும் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்க எந்த டாக்டர்ஸோ இல்லை எந்த நர்ஸோ அங்க வந்தானாலும் அவங்களால அந்த ஹாஸ்பிட்டல்ல தாக்கு பிடிக்க முடியல. இந்த பேஷண்ட்ஸை அவங்களால கியூர் பண்ண முடியல, அவங்கள்ட்ட அவங்க இன்ட்ராக்ட் கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு டஃபா இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி ஒரு பச்சை செடி கூட வளராதான். ஸோ அவ்வளவு நெகட்டிவ் திங்ஸ் ஆர் நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி இருக்கு. அங்கே ஒரு பச்சை செடி கூட வளரலை. அதில் அந்த ஹாஸ்பிட்டலில் பெயிண்ட் அடித்தா கூட பெயிண்ட் எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துருமா. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எப்போவுமே ஒரு பாலடைஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பாலடைஞ்ச கட்டடமாக தான் இருந்திருக்கு. ஸோ அங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு சில நாட்கள்லேயே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில டாக்டர் ஹியூ லென் அப்படிங்கிற அந்த சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல்ல போஸ்டிங் கிடைச்சி வாராரு. வந்துட்டு அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்குறாரு, வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட சில ப்ராக்டிசஸ் பண்றாரு, சில வார்த்தைகளை அவர் யூஸ் பண்றாரு, ப்ராக்டிஸ் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்ஸ், ஹைலி வயலண்ட் அண்ட் கிரிமினல் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனநிலையில மாற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருடங்கள்ல அந்த ஹாஸ்பிட்டலையே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாயிட்டே வந்தாங்க, அவங்க குடும்பத்தோட சேர்ந்துட்டாங்க. அது போக ஒரு 10லேருந்து 12 பேர் மட்டும் கொஞ்சம் சரியாகாம இருந்தாங்க. அவங்கள மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த ஹாஸ்பிட்டலை அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்க. அவ்வளோ 250 பேர் இருந்த அந்த ஹாஸ்பிட்டலை வந்து அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அந்த ஹியூலன் டாக்டர் பிராக்டிஸ் பண்ணது என்ன அப்படின்னா, அதுதான் ஹோனோபோனோ ஹீலிங் டெக்னிக். அவர் என்ன மாய மந்திரம் பண்ணாரு, இல்ல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா, அவர் அந்த பேஷண்ட்ஸை நேரடியா கூட பார்க்கல. அவர் பிசிக்கலா அந்த பேஷண்ட்ஸை நேரடியா தொடர்பு கொள்ளல. நேரடியா அந்த பேஷண்ட்ஸை அவர் பார்த்து எந்த ட்ரீட்மெண்ட், பிசிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் அவர் கொடுக்கல. அவர் ஜஸ்ட் ஹோனோபோனோ ஹீலிங் பிரேயரை கண்டினியூஸா தன்னோட ரூம்ல உட்கார்ந்து ஒரு பேஷண்டோட ரெக்கார்டா எடுத்து அவர் அந்த ஹோனோபோனோ ஹீலிங் பிரேயரை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாரு. ஜஸ்ட் அதுல இருக்கிற வேர்ட்ஸ், ஜஸ்ட் அதுல இருக்கிற ஃப்ரேசஸ் அவர் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாரு. அதுவே அவங்கள வந்து சரிப்படுத்துச்சு. எதனால அப்படின்னா, எனர்ஜெட்டிக்கலி we all are connected by the same energy.
நாம எல்லாருமே ஒரே எனர்ஜினால தான் கனெக்ட் ஆயிருக்கோம். we all are connected by the same energy at the deeper levelல நாம எனர்ஜெட்டிக்கலா கனெக்ட் ஆயிருக்கிறோம். நாம மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் ஆகட்டும், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள் ஆகட்டும், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆகட்டும், எவ்ரிதிங் in this universe is energetically being connected to one another. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ என்னோட எனர்ஜியை நான் சுத்தப்படுத்தினேன்னா, என்னோட சக்தியை நான் சுத்தப்படுத்தினேன்னா, அந்த எனர்ஜி மற்ற எனர்ஜியும் சுத்தப்படுத்தும், மற்றவங்களையும் ஹீல் பண்ணும். ஆர் யூ கெட்டிங் த பாயிண்ட்? when I heal myself and when I heal and when I clean my aura, when I clean my energy, then automatically the energy which I am associated with is also being cleaned and is also being healed. அதுதான் இந்த ஹோனோபோனோ ஹீலிங்கோட பேசிக் தத்துவம். நம்ம எனர்ஜெட்டிக்கலாக கனெக்ட் ஆகியிருக்கிறோம். ஸோ நாமளே ஹீல் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட யாரெல்லாம் எனர்ஜெட்டிக்கலாக அசோசியேட் ஆகியிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஹீல் ஆவாங்க. இப்போ புரியுதா ஏன் ரிலேஷன்ஷிப் ஹீல் ஆகும்னு சொல்லிட்டு? உங்களை நீங்களே ஹீல் பண்ணீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பு, உங்கள் ஸ்பவுஸோட ரிலேஷன்ஷிப்பு, உங்கள் இன்லாஸோட ரிலேஷன்ஷிப்பு, உங்கள் பாஸோட ரிலேஷன்ஷிப்பு, இல்லை உங்கள் நெய்பரோட ரிலேஷன்ஷிப்பு, எது வேணால் ஹீல் ஆகும். ஸோ இதுதான் அந்த ஹோனோபோனோ ஹீலிங்கோட பேசிக் சயின்டிஃபிக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹியூலன் கொடுத்த அந்த 4 ஃப்ரேசஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேஸு ஐ ஆம் சாரி, ரெண்டாவது ஃப்ரேஸ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, மூணாவது ஃப்ரேஸ் ஐ லவ் யூ, மூணாவது ஃப்ரேஸ் தேங்க்யூ, நாலாவது ஃப்ரேஸ் ஐ லவ் யூ. ஸோ நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. இதுதான் அந்த 4 ஸ்டேட்மெண்ட். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை ரெப்படேஷனில் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு அந்த எனர்ஜெட்டிக்கலாக வைப்ரேஷன் லெவலில், ஃப்ரீக்வன்சி லெவலில் இட் ஹேஸ் தட் ஹையர் எனர்ஜி டு கிளீன் அவர் செல்ஃப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹோனோபோனோ ஹீலிங் சாண்ட் பண்ணும்போது முதல்ல நீங்கள் தான் ஹீல் ஆவீங்க, நீங்கள் தான் உங்களை சுத்தப்படுத்துவீங்க. அதுக்கப்புறம் தான் அது மற்றவங்களையும் ஹீல் பண்ணும், மற்றவங்களையும் க்ளீன் பண்ணும், கிளியர் பண்ணும். கிளியர்? ஸோ இதைத்தான் நம்ம இப்போ இன்னைக்கு ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஹூ ஊனோ போனோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணதுன்னு சொல்லிடுறேன். ஹோ ஓ போனோ போனோ, அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது இப்படி தான் சொல்லணும். நிறைய பேர் அதை என்னெல்லாமோ சொல்கிறாங்க. பட் நீங்கள் இன்னைக்கு என் கூட இந்த செஷன் அட்டன் பண்ணனால தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஹூ ஓ போனோ போனோ, ஹூ ஓ போனோ போனோ. ஸோ ஹூ ஓ அப்படின்னா டு மேக் திங்ஸ். ஸோ ஹூ ஓ அப்படிங்கிறது ஹவாய் வார்த்தையில் என்ன அர்த்தம்னா டு மேக் திங்ஸ், எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. போனோ போனோன்னா ரைட், போனோன்னா ரைட், டு மேக் திங்ஸ் ரைட். ஸோ அது போனோ போனோன்னு 2 தடவை கொடுத்துருக்கிறது. அது வந்து எனர்ஜெட்டிக்கலாக டபுள் டைம்ஸ் ஆக்குறது தான். எல்லா விஷயங்களையும் சரி செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம். டு மேக் திங்ஸ் ரைட் டபுள் டைம்ஸ், அதுதான் ஹூ ஓ போனோ போனோ அப்படிங்கிறதோட அர்த்தம். ஸோ எல்லா விஷயங்களையும் சரிப்படுத்தக்கூடிய அந்த பவர் வந்து ஹோனோ போனோ ப்ரேயருக்கு இருக்கு. ஸோ ஆர் யூ கெட்டிங்? இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கா? இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹோனோ போனோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்து அதில் உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? அது மாதிரி எதுவும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். நம்ம சாண்டிங் போகிறதுக்கு முன்னாடி நாம் அந்த உங்களோட டவுட்ஸ் அண்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம சாண்டிங்க்கு போகலாம். எஸ் ஜெயலக்ஷ்மி, ஆர் யூ தேர்? டு யூ வாண்ட் டு ஜாயின் இன் லைவ் செஷன்? ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறீங்க, இருக்கிறீங்களா லைவ்ல? நீங்கள் எதுவும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா? ஜெயலக்ஷ்மி, இஃப் யூ ஆர் தேர் put comments. Let me try to accept your request to join the live.
If you are there, you can put in comments. Or otherwise, வேற ஏதாவது உங்களுக்கு queries இருந்துன்னா நீங்க போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு சாண்டிங் ஆரம்பிக்கலாம். தினமும் நாம இங்க இன்னும் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் தினமும் ஹூனோபோனோ ஹீலிங் பண்ண போறோம். ஸோ ஒரு நாள் ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துட்டு பண்ண போறோம்னு சொன்னோம். ஸோ நம்ம இங்க பேசிக் ஹூனோபோனோ தான் நம்ம I am already here, ma'am. Yes, Jayalakshmi, do you want to join in the session live? If you want to share any experience, எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணுமா? நீங்கள் லைவ்ல ஜாயின் பண்ணதுக்கு ரெக்வஸ்ட் கேட்டிருக்கிறீங்க. So do you want to share any experience with our audience? Let me try her. Whether she is there, I am accepting your request. Try whether you are able to join. Okay, no ma'am போட்டாங்க. Okay, Jayalakshmi. So இன்னைக்கும் சரி வருகிற நாட்களும் சரி நாம ரிப்பீட் பண்ண போறது பேசிக் ஹூனோபோனோ டெக்னிக் தான். அதுல பேசிக் ஹூனோபோனோ இருக்கு, அட்வான்ஸ்டு ஹூனோபோனோ இருக்குது. நாம இங்க பிராக்டிஸ் பண்றது பேசிக் தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் உங்க வாழ்க்கையில எடுத்துட்டு 21 டைம்ஸ் நான் ஹூனோபோனோ இங்க பிராக்டிஸ் பண்ண போறேன். சோ நீங்களும் அந்த என் கூட சேர்ந்து மனசுல அந்த ஹூனோபோனோ ஹீலிங் சென்டென்சஸ பிராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்றத அப்படி அமைதியா உட்கார்ந்து நீங்க அந்த ஹீலிங்க நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இந்த 4 ஃப்ரேசஸ நீங்க ரிப்பீட் பண்ணலாம். ஓகே, கிளியர்? சோ இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கறதுனால ஜென்ரலா நம்ம இன்னைக்கு ஹூனோபோனோ ஹீலிங் பண்ண போறோம். எந்த ஒரு பர்டிகுலர் ரீசனோ இல்ல பர்டிகுலர் ஆஸ்பெக்டோ எடுக்கல. ஜென்ரல் ஹூனோபோனோ ஹீலிங் இஸ் a செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ். உங்களை நாம இன்னைக்கு சுத்தப்படுத்துறோம், உங்களை இன்னைக்கு ஹீல் பண்றோம். அடுத்த 7 நாட்களுக்கு உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பா உங்களை நான் இன்னைக்கு தயார்படுத்துறேன். சோ இன்னைக்கு எந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக வேண்டியும் நம்ம ஹீல் பண்ணல, நம்மள நாமளே செல்ஃப் ஹீல் பண்றதுக்காக வேண்டி நாம இந்த சாண்டிங் பண்ண போறோம். ஆர் யூ ரெடி ஃபார் தி சாண்டிங் நவ்? சோ வசதியா உட்கார்ந்துக்கோங்க. we are going to start our healing session now. வசதியா உட்கார்ந்துக்கோங்க. உங்க முதுகு தண்டுவடத்தை நேரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கண்களை மெல்லமா மூடிக்கோங்க. இன்னைக்கு இந்த ஹீலிங் செஷன்ல நான் அட்டன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த யூனிவர்ஸுக்கு, கடவுளுக்கு, இந்த இன்ஸ்டாகிராமுக்கு, இந்த ஹீலிங் கொடுக்கக்கூடிய வசந்தா மேமுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஹீலிங் இன்னைக்கு முழுமையா நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். I allow this Ho'oponopono healing to heal myself completely. என்ன நானே ஹீல் பண்ணிக்கிறதுக்கும் என்ன நானே சுத்தப்படுத்திக்கிறதுக்கும் என்ன நானே எனர்ஜெட்டிக்கலா பியூரிஃபை பண்றதுக்கும் 100% பொறுப்பு ஏத்துக்கிறேன். I take 100% responsibility to heal myself, to clean myself, and to purify myself. Take 3 long deep breaths. Breathe in and gently breathe out. Breathe in and gently breathe out. One more time. Breathe in
and breathe out. Starting 21 times of Ho'oponopono healing. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. நாம இப்ப 10 தடவை ரிப்பீட் பண்ணி இருக்கிறோம். நீங்க எந்த காரணத்தை கொண்டும் ஹோனோபோனோ ஹீலிங் சாண்டிங் பண்ணும்போது கண்களை திறக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் வந்தாலும், உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்தாலும் நீங்க அத அப்படியே ஏத்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை அழுக வருது அப்படின்னா அழுதுருங்க. எந்த ஒரு இதையும், எந்த வித ஃபீலிங்ஸையும், எந்த விதமான எமோஷன்ஸையும் நீங்க கட்டுப்படுத்த வேண்டாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஹீலிங் நடந்துட்டு இருக்கும் போது கண்களை திறக்க வேண்டாம். I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. We are done with our 21 times of Ho'oponopono healing chanting. ஒரு சில செகண்ட்ஸ் நீங்க அமைதியா அந்த எனர்ஜியில இருந்துட்டு மெல்லமா உங்க கண்களை திறக்கலாம். கைகளை உரசி மெல்லமா உங்க கண்கள், முகத்துல, உடம்புல எல்லாத்துலயும் அந்த வெப்பத்தையும் அந்த சக்தியையும் கொடுத்துட்டு மெல்லமா உங்க கண்களை திறந்து இந்த செஷனுக்கு வரலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் இருந்தது அப்படிங்கறத ஷேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த லைவ்ல இருக்கிற ஒருத்தவங்களும் இங்க ஒரு தடவை இந்த ஹோனோபோனோ பிரேயர் சென்டென்சஸ டைப் பண்ணுங்க. ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு உங்க கைகள்ல வழியா இங்க கமெண்ட்ல அந்த 4 ஃப்ரேசஸ டைப் பண்ணுங்க. அது எனர்ஜெட்டிக்கலா நீங்க அந்த ஹோனோபோனோ ஹீலிங் பண்ணுன அந்த எஃபெக்ட உங்களுக்கு கொடுக்கும். சோ அந்த ஹீலிங் முழுமையா நடக்கிறதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணா அது உங்களுக்கு முழுமையா அந்த ஹீலிங் எனர்ஜியை எடுத்துட்டு வரும். யாராவது இந்த ஹீலிங் முடிஞ்சதோட அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க லைவ்ல வர முடியும் அப்படின்னா ரெக்வஸ்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த ஹீலிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தது, ஹவு டிட் யூ ஃபீல், எத்தனை பேர் நீங்க இந்த ஹோனோபோனோ ஹீலிங்க முதல் முறையா பண்றீங்க அப்படிங்கறதையும் நீங்க இங்க கமெண்ட்ல போடலாம். இன்னைக்கு நீங்க இந்த ஹோனோபோனோ ஹீலிங் பண்ணியிருக்கிறதுனால மேபி உங்களுக்கு மனசுல நிறைய
விஷயங்கள் வரலாம். பழைய விஷயங்கள், பழைய சண்டைகள், பழைய ஆர்கியூமெண்ட், பழைய கஷ்டங்கள், பழைய அவமானங்கள், அது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு மேல வரலாம். சோ அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்பதான் நம்ம ஹீலிங் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால உங்களுக்கு பழைய விஷயங்கள் மேல வரலாம். நம்ம சுத்தப்படுத்துறோம், வீட்டை சுத்தப்படுத்துறோம் அப்படின்னா குப்பையை எடுத்து சுத்தப்படுத்தும் போது கொஞ்சம் அதோட நாத்தத்தை நம்ம பொறுத்துக்கத்தான் வேணும். சோ அதனால இன்னும் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு ஒரு விதமான என்ன சொல்ல வெறுப்பு கூட தரும். ஏன்டா இந்த ஹீலிங் பண்ணணும், ஏன்டா அவங்க செஷனை நம்ம அட்டன் பண்ணோம், நம்ம ஹீல் ஆகும் நினைச்சு அட்டன் பண்ணோம், ஆனா நமக்கு சோதனை மேல சோதனையா வருதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அது நல்ல ஆரம்பம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹீலிங் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அதனால என்னோட இந்த தொடர்ந்து 7 நாட்கள் என்னோட பயணம் பண்ணுங்க. நான் ஐ அஷ்யூர் யூ தட் யுவர் லைஃப் வில் பி சேஞ்ச்டு அட்லீஸ்ட் 1% ஆஃப்டர் திஸ் ஹூனோபோனோ ஹீலிங் செஷன். கட்டாயமா நிறைய பெர்சன்டேஜ் அது மாறும். அது நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்தும், நீங்க அதை எப்படி நம்பிக்கையோட செய்றீங்க, பிராக்டிஸ் பண்றீங்கிறத பொறுத்தும் இருக்கு. ஆனா கட்டாயமா அஷ்யூர்டா நான் சொல்றது 1% அது உங்க லைஃப் 7 நாட்களுக்கு அப்புறம் மாற போகுது. ஆர் யூ ரெடி ஃபார் தட்? சோ நாளைக்கு இதே மாதிரி நம்ம 9 மணிக்கு இங்க சந்திக்க போறோம் இன்ஸ்டாகிராம் லைவ்ல. நாளைக்கு நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்துக்கு நாம ஹூனோபோனோ பிராக்டிஸ் பண்ண போறோம். சோ யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நாளைக்கு செஷனை தவற விடாதீங்க. நம்ம எல்லாருக்குமான ஹூனோபோனோ ஹீலிங் ஹெல்த்துக்காக வேண்டி பிராக்டிஸ் பண்ண போறோம். Okay, thank you so much for joining me in this healing session. May the Ho'oponopono healing energy will heal you completely and will make you ready for abundance in this 2025. Thank you so much. See you tomorrow. Bye. Take care.